நாலாவது செய்கெட்சு. செய்கெட்சு என்பது ஜப்பானிய பதம். தமிழ்ல நாங்க சொல்ல போனோம், இங்கிலீஷ்ல சொல்ல போனா நாங்க ஸ்டாண்டர்டைசேஷன், தமிழ்ல நாங்க சொல்ல போனா தர நிர்ணயம் என்று அர்த்தம். தர நிர்ணயம் என்றால் நான் உங்களுக்கு இப்படி உதாரணம் சொன்னா, நாங்க பார்க்கிறோம் தர்ஷினி, பாடசாலை மாணவர்கள், அரச பாடசாலை மாணவர்கள் நாங்கள் எங்க கண்டாலும் நாங்கள் உடனே அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்வோம். எப்படி அடையாளம் காணும்? அவர்களுடைய யூனிஃபார்ம், இந்த வெள்ளை ஷர்ட்டை கண்டோம்னு எங்களுக்கு தெரியும் இது பாடசாலை மாணவர்கள். போலீஸ் உத்தியோகஸ்தர்கள், போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் எங்க கண்டாலும் எங்களுக்கு தெரியும் இவர்கள் போலீஸ் உத்தியோகஸ்தர்கள். அதுலயும் டிராபிக் போலீஸ் என்றால் அவர்களை வேற யாரும் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதுக்கு நாங்கள் இங்கிலீஷ்ல சொல்லுவோம் ஸ்டாண்டர்டைசேஷன். அவங்க யாரு வந்தாலும், எந்த நிர்வாகம் வந்தாலும், எந்த முறை வந்தாலும் அந்த நடைமுறை மாறாது, அவங்களோட தர நிர்ணயம் மாறாது. சில வங்கிகள் பார்த்திருப்பீங்க, எங்களோட வங்கிகள் என்றால் தூரத்துல இருந்து இந்த வங்கியை நாங்க அடையாளம் கண்டு கொள்ள முடியும். அவங்க பாவிக்கிற அந்த நிறம், அவங்க பாவிக்கிற அந்த அந்த எழுத்துகள், அந்த இதுகளை வச்சு நாங்க கண்டுபிடிப்போம் இது இந்த வங்கி. இந்த விஷயத்துக்கு சொல்றது தர நிர்ணயம். இது எப்படி இந்த 5 இயர்ஸோட சம்பந்தப்படுத்துறதுண்டா, செய்ரி, செய்தோன், செய்சோ என்ற இந்த 3 விஷயங்களையும் தொடர்ந்து தொடர்ந்து கடைபிடிச்சு அதுக்கு நாங்க எங்களை பழக்கப்படுத்திக் கொள்றது. உதாரணமா நான் அடுத்தவங்களுக்கு புகைப்படம் மூலம் காட்டலாம். வீட்டுல நாங்க பேப்பர் பாவிப்போம். நாங்க பேப்பர் பாவிக்கிறவங்கலாம் நிறைய பேப்பர்கள் நாங்க சேர்த்து வச்சிருக்கோம். சேர நாங்க என்ன செய்வோம், எப்பயாவது ஒரு காலத்தான் அந்த பேப்பரை கொண்டு போய் நாங்க விற்போம். சில வேளை நாங்க இந்த தர நிர்ணயம் மூலம் ஒரு வேலை செய்யலாம். என்னண்டா, ஒரு சுவர் பக்கத்துல நாங்க ஒரு 2 அடிக்கு கோடு நாங்க நான் நடைமுறைப்படுத்தின விஷயம். உண்மையில இந்த 5 இயர்ஸ்ங்கிறது மற்றவங்களுக்கு சொல்ல முடியாது, நாங்க செஞ்சு பார்க்கலாம்டா. உண்மையில எங்களுக்கு தெரியும், அறையில் ஆடாம அம்பலத்துல ஆட முடியாதுன்னு நாங்க சொல்றது கேள்விப்பட்டிருக்கோம். ஆகவே இந்த விஷயத்தை நாங்க வீட்டுல நடைமுறைப்படுத்தாட்டி, சொந்த வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தாட்டி வேற எங்கேயும் பயிற்சி பெற முடியாது. இந்த விஷயம் நீங்க பார்த்து முடிஞ்ச பிறகு நீங்க ட்ரை பண்ணலாம், உங்களோட வீட்டுல நாங்க இது எப்படி செய்யலாம். ஆகவே தர நிர்ணயம் என்பது சரி, முதலாவது தேவையில்லாதவற்றை நாங்க ஒதுக்குன்னு சொன்னோம். தேவையில்லாத பொருள் சேர விடாம தடுக்க நாங்க எங்களை பழக்கப்படுத்திக் கொள்ளணும். உதாரணமா நான் சொன்னேன், சுவர்ல ஒரு 2 அடிக்கு ஒரு கோடு போட்டுக்கொண்டு அந்த இடத்துல நாங்க வாசிச்ச பேப்பர்களை நாங்க வச்சுக்கொண்டே போனா இந்த 2 அடிக்கு மேல மறுபடி பேப்பர் சேரும் போது அந்த பேப்பரை நாங்க விற்கையோ அல்லது யாருக்கோ குறுக்கையோ பழகி கொண்டா அந்த கோட்டுக்கு மேல அந்த பேப்பர் நிறையாது. இது ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன். எங்களை நாங்க முதல் விஷயத்துக்கு பழக்கிக் கொள்ற விதம். 2வது செய்தோன் என்று சொல்லப்படுற, எங்களோட போனை கொண்டு போய் எங்களோட போன் நாங்க வீட்டுக்கு போனது போற ஒரு இடத்துல வைக்கிறது, நாங்க பாவிக்கிற சாவி. நாங்க நிறைய விஷயங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க, அவசரமா வீடு போட்டுட்டு வெளியே போகும்போது வீட்டுல உள்ள சாவி இருக்காது. அந்த சாவி தேடியே எங்களுக்கு நிறைய டைம் போகும். அவசரமா அந்த பூட்டு தேடியே நிறைய டைம் போகும். இந்த பூட்டு, இந்த சாவி குறிப்பிட்ட ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு பழகி கொள்ளுதல். அந்த மாதிரி நாங்க பாவிக்கிற எங்களோட சார்ஜர், மொபைல் போன், எங்களோட ஷூஸ், இந்த மாதிரி பொருட்களை வைக்க பழகி கொள்ளுதல். தொடர்ந்து இதை சுத்தமாக்க பழகி கொள்ளுதல். இது ஒரு தூசி கூட இல்லாம பழகி கொள்ற இந்த 3 விஷயத்தையும் தம்மை பழக்கப்படுத்திக் கொள்றதுதான் ஸ்டாண்டர்டைசேஷன். இது எப்பயுமே மாறாது. நான் சொன்ன இந்த யூனிஃபார்ம் மாதிரி எங்கேயும் எப்பயும் மாறாது. இனி 5வது விஷயம் ஷிட்சுகே. ஷிட்சுகேங்கிற 5வது விஷயம் ஒழுக்கமும் பயிற்சியும். இது நான் நடைமுறைப்படுத்தினா மாத்திரம் பத்தாது, வீட்டில் உள்ள அனைத்து அங்கத்தவர்கள் நடைமுறைப்படுத்தணும். நிறுவனம், காரியாலயம், சமூகம், என்ன சுத்தி உள்ள அவ்வளவு பேரையும் நான் மற்றவங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்கறதோடு அவங்களுக்கும் நடைமுறைப்படுத்த இதை பழக்கிறது. அது மாத்திரம் இல்ல, மிக முக்கியமான விஷயம் ஒழுக்கமும் பயிற்சியும். நான் இன்றைக்கு முதல் நாள் ஒரு கிழமைக்கு ஒருக்கா வீடு துப்புராக்கினேன், ஒரு கிழமைக்கு ஒருக்கா அந்த போனோ அல்லது ஒரு இடத்துல வச்சேன். இதை நான் தொடர்ந்து செய்யணும். நிறைய பேர் செய்யறதுக்கு, நிறைய பேர் இது செய்யாத காரணம் மறுபடியும் எங்களுக்கு பழக்கம் இல்லாதது. வீட்டுக்கு போனதுக்கு பிறகு அவசரமா போனாலும் ஒரு ஷூ இங்க கலட்டி வீசுவோம், இன்னொரு ஷூ எங்க கலட்டி வீசுவோம், ஷர்ட் ஒரு இடத்துல போடுவோம், எங்க டவல் ஒரு இடத்துல போடுவோம். நான் இந்த படத்தை உங்களுக்கு காட்டுறேன். இது நான் சொன்ன 4வது இயர்ஸ். இதை பாருங்க, தொடர்ந்து துப்புராக்கணும். நிறைய பேர் இது ஒரு பாடசாலையில் ஒரு பெற்றோர் அவரை சுயமா வந்து இதை செய்யற வேலை. அவர் செய்தி செய்தோம் செய்சோ இந்த 3 விஷயங்களும் செஞ்சதுக்கு பிறகு இதை தொடர்ந்து பராமரிக்கிறது. அப்படி 4வது இயர்ஸ் நான் சொன்ன ஸ்டாண்டர்டைசேஷன். இதை தொடர்ந்து அவர் செஞ்சு கொண்டு போற விஷயம். நான் பேசிக்கொண்டிருந்தது 5வது ஒழுக்கமும் பயிற்சியும் என்பது, நான் எனக்கு ஒரு சுய கட்டுப்பாடு ஒன்று இருக்கணும். நான் மறுபடியும் இன்னைக்கு வீட்டுக்கு போனதுக்கு பிறகு நான் ஏற்கனவே செஞ்ச 2வது விஷயம், பொருள் ஒழுங்குபடுத்தின விஷயம், உப்பு வைக்கிற போத்தல் நான் இங்கதான் வைப்பேன், சீனி வைக்கிறது நான் இங்கதான் வைப்பேன், தீப்பெட்டியை நான் இங்கதான் வைப்பேன், சாவி நான் இங்கதான் வைப்பேன், ஷூ இங்கதான் வைப்பேங்கிறது எனக்குள்ள ஒரு சுய கட்டுப்பாடு இருக்கணும். இந்த சுய கட்டுப்பாடை தொடர்ந்து பயிற்சி பெற விஷயம் தான் 5வது விஷயம். இதுக்கு தர்ஷினி எந்த ஒரு விஷயமும் 14 நாட்கள் தொடர்ந்து பயிற்சி பெற்றா
அதால விடுபட முடியாது. நல்ல விஷயமா இருக்கலாம், கெட்ட விஷயமா இருக்கலாம். 14 நாட்கள் தொடர்ந்து ஒரு விஷயத்தை பார்த்து நாங்க அதுக்கு